மீதம் இருக்கிற நேரத்தை செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் செய்தி கண்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நல்ல கவனிங்க. இயேசு யாரு? பெரியவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இயேசு பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும். பாத்தீங்களா? சகல காரியங்கள். இன்னைக்கு இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் எதுல நம்ம கேட்கிறோம்? காதுல கேட்கிறோம். அதுபோல இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களை பத்தி நாங்க காதுல கேட்ட சகல காரியங்களிலேயும் தேவருக்கு நிகரானவர் இல்லை. பாத்தீங்களா? அவங்க அறிக்கைறாங்க பாருங்க, தேவனுக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு உம்மை தவிர வேறு தேவன் இல்லை. அதனால தான் அழகான பாட்டு ஒன்று நம்ம பாடுவோம். இலங்கையில இருந்து ஒரு பாஸ்டர் எழுதினார். அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருடைய ஊழியத்துக்கு நாங்கள் போய் பார்த்தோம், உங்கள் சர்ச்செல்லாம் பார்த்தோம். அழகா ஒரு பாட்டு. என்ன பாட்டு? உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாரு கிடையாது. இயேசுத்த பெரியவர். படுகளை கூட நான் ஒரு பாட்டு பாடினேன். எங்க தேவரு ದೊಡ್ಡ ದೇವರು, எங்க தேவரு ஒல்ல தேவரு அப்படின்னு எங்க கடவுள் பெரிய கடவுள். தமிழ்ல கூட ஒரு பாட்டு பாடணும், பெரியவர் இயேசு பெரியவர்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டு பாடி வீடியோ போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த தேவன் பெரியவர் என்பதை முதல்ல நீங்களும் நானும் நம்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை தான் அங்கே சொல்றாரு. இஸ்ரவேலர்கள் அதான் சொல்றாங்க, தேவனே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. எதுல விளங்குகிறது? நம்ம எல்லாம் ரட்சித்ததே பெரிய விஷயம். நம்மளால உலகத்துல யாராவது மனுஷன் மாற்ற முடியுமான்னு நினைச்சு பாருங்க. இல்ல, நம்மை மாற்றினதே பெரிய காரியம். எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்தோம், எப்படிப்பட்ட பாவத்துல இருந்தோம், எப்படிப்பட்ட சிக்கல்ல இருந்தோம், வியாதியில இருந்தோம், அதுல இருந்து ஒருத்தர் விடுதலையாக்கி இலவசமா கிருபையை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது எந்த மனுஷனாலும் டாக்டராலும் யாராலும் செய்ய முடியாததை கர்த்தர் செய்திருக்காரு. அதுதான் அவர் சொல்றாங்க, அவங்க உங்களுடைய சகல காரியங்களிலும் தேவருக்கு நிகரானவர் இல்லவே இல்லை. எவ்வளோ பெரிய வானத்துக்கு பூமிக்கு பெரிய சிலை வச்சு கும்பிட்டாலும் நம்ம இயேசுவை விட பெரியவர் ஆக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. தங்கத்திலேயே நீ பெரிய சிலை பண்ணி வச்சா கூட இந்த இயேசுக்கு நிகரானவர் இல்லை, ஒருவர் இல்லை. இதை முதல்ல தேவ பிள்ளைகள் நீங்க அறிந்து உணர்ந்தாதான் அந்த பெரிய தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுது. இந்த இயேசு பெரியவர் என்பதை குறித்து இயேசு 3 உதாரணங்களை சொல்றார். 3 உதாரணத்தை ஒப்பிட்டு சொல்றார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க அந்த 3 தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இயேசு அதை விட நான் பெரியவர் என்பதை 3 இடத்துல அழகா சொல்றார் பாருங்க. முதல்ல லூக்கா 11:32 வாசிங்க. யோனா 1:17 இருக்கு. சரி, நம்ம டைம் ஆனதுனால லூக்கா 11:32. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். பாருங்க, யோனாவிலும் பெரியவர் எங்க இருக்கிறார்? இயேசு யோனாவிலும் பெரியவர். ஏன் யோனாவை பெரியவர்னு ஆண்டவர் சொல்றான்னா, இஸ்ரவேல் ஜனங்க யார் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யோனா பெரியாள். ஏன் யோனா பெரியாள்னு நினைச்சிருக்காங்கன்னா, யோனா 1:17, யோனா 2:10 அவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கு பாருங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன்
அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். பார்த்தீங்களா, 3 நாள் வயிற்றுக்குள்ள உயிரோடு இருந்தது பெரிய விஷயம்னு அவங்க நினைக்கிறாங்க. மீன் வயிற்றுக்குள்ள ஒரு பொருள் போனால் என்ன ஆயிரும்? ஜீரணம் ஆயிரும். உள்ள எந்த பொருள் வயிற்றுக்குள்ளே போனாலும் என்ன ஆயிரும்? எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஜீரணம் ஆயிரும். நம்ம வயிற்றுக்குள்ளெல்லாம் ஆசிட் இருக்குது. இங்கே உலகத்தில் நீங்கள் பார்க்குற ஆசிடை விட நம்ம வயிற்றுக்குள்ளே பவர்ஃபுல் ஆசிட் இருக்குது. அதை எடுத்து மேலே கையில் ஊற்றிங்கன்னா கீழே வந்துருமா ஓட்டை போட்டு. அவ்வளோ பவர் உள்ளே வச்சுருக்காங்க. அதனால தான் நீங்கள் நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடாம இருந்தால் ஏன் அல்சர் வருதுன்னா, இந்த உள்ளே இருக்கிற அந்த ஆசிட் உங்களை அந்த புண்ணு உண்டாக்கிடும். அதனால தான் ஏதாவது அப்பப்போ சாப்பிட சொல்கிறாங்க, புரியுதா? அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்கள் குடலை சாப்பிட்ரும். அவ்வளோ பவர்ஃபுல் ஆசிட் நமக்குள்ளே இருக்குது. அது தான் ஜீரணம் உண்டாக்கும். எது நீங்கள் எலும்பை சாப்பிட்டாலும் அதை உரிக்கணும், எலும்பை விழுங்கினாலும் அதை உரிக்கணும். அவ்வளோ பவர் இருக்குது. அது போல தான் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்குது, ஜீரண சக்தி உள்ள பொருள் உள்ளே இருக்குது. ஆனால் அந்த ஜீரண சக்தி உள்ள அந்த பொருளுக்குள்ளேயே இவ கொஞ்சம் கூட என்ன ஆகலை, எந்த பழுது இல்லாமல் 3 நாள் உயிரோடு இருந்திருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, 3ஆவது நாள் என்ன இருக்குது? அடுத்த வருஷம் 2:10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அது உயிரோட வெளியே கக்கிச்சு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்ப இது போல ஒரு பெரிய மனுஷன் உலகத்துல யார் இருக்கிறா? எவ்வளோ பெரிய ஆச்சரியம். 3 நாள் வயிற்றுக்குள்ள இருந்திருக்கிறான், 3ஆவது நாள் உயிரோடு வந்திருக்கிறான். இவன் பெரிய ஆள், இவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த மைண்ட்ல அப்படியே வைத்திருந்தாங்க. இப்போ அந்த ஆண்டவர் ஒப்பிட்டு இங்கே சொல்கிறாரு, அந்த யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறான். எப்படின்னா, யோனா வயிற்றுக்குள்ளே இருந்தது ஒரு ஆச்சரியம்தான். ஆனால் அவனுக்கு அந்த மீன் சுவாசம், மீன் மூலமாக உள்ள அவனுக்கு ஆக்சிஜன் போனது, ஆக்சிஜன் இருந்தது, மூச்சு விடுவதற்கான ஆக்சிஜன் உள்ளே இருந்தது. ஆனால் அவன் உயிரோடு இருந்து வெளியே வந்தான். புரியுது அவங்களுக்கு? ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு அடையாளமாக 3 நாள் இந்த பூமியினுடைய இருதயமாக இந்த பூமியில் 3 நாள் பூமிக்குள்ளே இருந்தார். பூமிக்குள்ளே கல்லறைக்குள்ளே இருந்தார். ஆனால் கல்லறைக்குள்ளே ஆக்சிஜன் கிடையாது. வெளியே என்ன பண்ணிட்டாங்க? சீல் வச்சுட்டாங்க, சீல் வச்சு மூடிட்டாங்க. அப்படியே பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து மூடிட்டாங்க. அதனால் உள்ள எந்த காற்றும் இல்லை, ஆக்சிஜன் கிடையாது, எது கிடையாது. ஆனால் அந்த ஆக்சிஜனே இல்லாத அந்த இடத்துல இந்த இயேசு உயிரோடு இருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்கப்பா. இப்போ யோனா பெரியவனா, இயேசு பெரியவரா? இயேசு பெரியவர்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சொல்ல, நம்ம ஆண்டவருக்கு நிகரானவ ஒருவரு கிடையாது. 2வது அதே லூக்கா 11:31 சொல்றாரு பாருங்க, இன்னொரு ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலோமோனுடைய ஞானத்தை, லூக்கா 11:31, தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து வந்தாள். இதோ சாலோமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த சாலமோனை பார்க்கலாம் நம்முடைய தேவன் யாரு? பெரியவர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, சாலமோனை கூட இந்த உலகத்தில் பெரிய ஆள் யாருமே கிடையாதுன்னு சொன்னாங்க. பெரிய பணக்காரன், உலகத்திலேயே அதிகமான கல்யாணம் பண்ண ஆள், 700 மனைவிகள், 300 கல்யாணம் பண்ணாமல் 300 பேர் வச்சிருந்தான். கல்யாணம் பண்ணி சட்டத்தின்படி 700 கல்யாணம் பண்ணி இருக்கிறான். அப்போ 1000 மனைவிங்க. அவங்க வீடே ஒரு கிராமம் மாதிரி. காலையில் டிஃபனுன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க, மத்தியானம் சாப்பாடுன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. ஒரே கல்யாண விருந்து மாதிரி தான் வாழ்க்கையே. ஒரு கிராமமே இவங்க வீடு தான். அவ்வளோ பெரிய குடும்பம். அப்போ பெரியவனா சின்னவனா? பெரிய விசேஷத்தை ஞானத்தை அவனுக்கு கொடுத்துருந்தா. வாசிங்க 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29 34 வரைக்கும் வேகமா வாசிங்க. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தை கொடுத்திருந்தார், புத்தி கொடுத்திருந்தார். கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. பெரிய ஆளு, பயங்கர பெரிய ஆளு அவனை வச்சிருந்தார் ஆண்டவர். அவன் எஸ்ராக்கியனாகிய ஏதானியனும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். எல்லாத்திலும் அவன் தான் ஞானவான். சுற்றிலும் இருந்த
சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. சில அவன் ஃபேமஸா இருந்தான். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். பாருங்க, அவன் 3000 நீதிமொழிகளை எழுதி வைத்திருக்கிறான். அவனுடைய பாட்டுகள் 1005. பாட்டு மட்டும் 1005. 100 பாட்டு எழுதிட்டு நம்ம பந்தா காட்டுறோம். அவன் எவ்வளவு பாட்டு எழுதி இருக்கிறான்? 1000 பாட்டு எழுதி இருக்கிறான். லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரமுதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். எல்லாத்துக்கும் சொல்றான். தீர்க்கதரிசனமா எல்லாத்தையும் சொல்ற ஞானம் உள்ளவன். சாலோமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடம் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள். எல்லா திசையிலிருந்து அவன ஞானத்தை கேட்கறதுக்கே வர்றாங்க. அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய ஞானி. ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னார், உனக்கு நான் கொடுக்குற இந்த ஞானம் இதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுக்கல, இதுக்கு பின்னாடி யாருக்கு நான் என்ன பண்ண போறதில்ல, கொடுக்க போறதில்லை. என்ன அவ்வளோ பெரிய ஆள். அப்படிப்பட்ட ஞானமுள்ள பெரிய மனுஷனை தான் இஸ்ரவேல் ஜனங்க உலகத்தில் சாலமோனை போல பெரியவனை யாரு கிடையாது, சாலமோனை போல பெரியவனை யாரு கிடையாதுன்னு நினைத்திருந்தாங்க. இந்த சாலமோனை கொண்டு தான் ஆண்டவர் தேவாலயத்தை என்ன பண்ணாரு, கட்டி முடித்தாரு. அந்த தேவாலயத்தை கத்த தேவ பிரசன்னத்தினால நிரப்பினாரு. இஸ்ரவேலர்கள் முதல்ல ஒரு தேவாலயத்தை காண காரணமாக கத்தர் அவனை பயன்படுத்தினாரு. அதனால் அவன் எல்லாவற்றிலும் பெரியவனா இருந்தான். ஆனால் இங்கே இயேசு இங்கே வரும்போது சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் அவர் இங்கே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, அவன் நித்தியமானவன் அல்ல. அவன் அவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவன் மரித்து போனான். அவனுக்கு இருந்த 1000 மனைவிகள், மருமாட்டிகள் எல்லாம் செத்து போனாங்க. எல்லாம் அழிந்து போச்சு. ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அட்ரஸே இல்லாமல் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. என்ன ஞானம் என்ன எது எல்லாம் இருந்தாலும் அவங்க யாருக்கு நிகராக முடியாது? இயேசுவுக்கு நிகராக முடியாது. எல்லாம் பெரிய மனுஷன்தான். ஆனால் இயேசுவுக்கு அவர் என்ன ஆக முடியல, நிகராக முடியல. அதனால சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒருவரை பெருசா நம்ம நினைக்கணும்னா யாரை மட்டும்தான் நினைக்கணும்? இயேசு தான் ஃபர்ஸ்ட், அடுத்ததான் மற்றெல்லாம். அவருக்கு மேலே எதுவுமே கிடையாதுங்கிறத நம்ம முதல்ல நீங்கள் புரிந்து கொண்டாதான், அதை அனுபவித்தாதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 3வது மத்தேயும் 12:6 சொல்றார் பாருங்க, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எதுல பெரியவர்? தேவாலயத்தில் பெரியவர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாலமோன் கட்டின தேவாலயம் தான் ரொம்ப பெருமை. பெருமை 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 பெருமைன்னா அந்த தேவாலயம் தான். 1 ராஜாக்கள் 6:37-38 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 7 வருஷம் சென்றது. நமக்கு நேரம் இல்லை. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. விலை உயர்ந்த கற்கள், உலகத்திலேயே எது பெஸ்டா இருக்குதோ அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. தாவீது அதை வாங்கி வச்சிருக்கிறான். எல்லாம் விலை உயர்ந்தது. உலகத்துல எல்லாம் கப்பல்ல கொண்டு வந்துட்டார், வாங்கி கொண்டு வந்துட்டார். அப்படிப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை வைத்து கட்டினது தான் தேவாலயம். ஒவ்வொரு கல்லுக்கும் இடையில நம்ம சிமெண்ட் போட்டு கட்டுவோம். ஆனா அவங்க என்ன பண்ண வச்சுக்கோன்னா தங்கத்தை உருக்கி கட்டி இருக்கிறாங்க. சிமெண்ட்டுக்கு பதிலாக எது பூசியிருக்காங்க? தங்கம். தங்கத்தை வச்சு மேலே ஒரு கல், தங்கத்தை பூசி மேலே ஒரு கல், அப்படி சேரு மாதிரி எதை பூசியிருக்காங்க? தங்கத்தை வைத்து கட்டியிருக்காங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் இந்த கோயிலை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க, இதில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி என்ன பண்ணோம்? இடிக்கப்படும். அதென்ன ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லத்தை பார்த்தீங்களா? இயேசு சொன்னார், வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட என்ன ஆகாது, நிறைவேறம் போ. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வீடெல்லாம் இடிந்து போடுவாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஏசு என்ன சொன்னார்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிப்பாங்கன்னாரு. அப்படின்னு என்னன்னா, திடீர்னு அப்படி குண்டு போட்டு எல்லாத்தையும் இடிக்கல. அது எப்படி இடிச்சிருக்காங்கன்னா, கரெக்டாக ஒவ்வொரு கல்லாக கழட்டியிருக்காங்க. ஏசு சொன்னது போலயே ஒவ்வொரு கல்லாக பேர்த்து எடுத்திருக்காங்க. எதுக்காக? ஒரு கல்லுக்கு கல்லுக்கு இடையில என்ன இருக்கு? தங்கம் இருக்கு.
என்ன அழகா ஆண்டவருடைய வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் என்ன பண்ணோம், இடித்து போடுவாங்கன்னாரு. சொன்னது போலவே அதை இடித்து போட்டாங்க. அப்படி ஒவ்வொன்றா கல்லை கழட்டி தங்கத்தெல்லாம் திருடிட்டு போனாங்க. இன்னைக்கு ஒரு சுவர் மட்டும்தான் இன்னும் நின்று கொண்டிருக்கிறது. 3 சுவரை காணும், எல்லாத்தையும் இடித்து போட்டாங்க. அப்பதான் இங்க சொல்றாரு, அவ்வளவு பெரிய நீங்க பாராட்டுற பெருமை பாராட்டுற இவ்வளோ பெரிய தேவாலயம் ஒரு நாள் என்ன ஆகும், இடிந்து போகும். ஆனா அந்த தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவ இங்கே இருக்கிறா. ஏசு சொன்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் எத்தனை நாள்ல கட்டுவேன், 3 நாள்ல கட்டுவேன்னாரு. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. எங்க சாலமோனது எத்தனை வருஷம் அதை கட்டுறதுக்கு? 7 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின கோயில நீ சிம்பிளா எத்தனை நாளுங்கிற? 3 நாள். ஆண்டவர் எதை சொன்னாரு? தம்முடைய சரீரத்தை சொன்னார். என்ன கொண்டு போடுங்க, 3 நாள்ல உயிரோடு வருவேன்றத ஆலயத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார். அது அத்தனை காலமா இடிந்து இன்னும் கட்டப்பட முடியல. ஆனா இயேசுவை கொன்றாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரிய. இந்த ஆண்டவர் விட்டுட்டா அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது, சாயவே கூடாது. சில விஷயங்கள் எல்லாம் அங்க ஏதோ இருக்குது அப்படின்னு போகக்கூடாது. அதுதான் அடிக்கடி நான் சொல்றது. மந்திரத்துக்கும் வாஸ்துக்கோ நாளுக்கோ நட்சத்திரத்துக்கோ நேரத்துக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஏன்னா இவைகள் எல்லாம் வச்சுட்டு பெரியவர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், அவன் நம்மோடு கூட நம்மத்திலே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இப்போ இந்த பெரிய தேவனை கொண்டு நாம் என்ன செய்யணும் என்பதை செய்தியில கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற பிசாசை விட உங்களில் இருக்கிற பெரியவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேய் பிசாசை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அது எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் நம்புறது இல்லை. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இன்னும் உடனே வலிக்குது, இன்னும் பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு நமக்கு வருது. காரணம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை. எனக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு ஜெய கிறிஸ்து இருக்கிறார், உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானை வென்றவர், பிசாசின் தலையை நசுக்கினவர், அவர் என் கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு அந்த விசுவாசமே வருவதில்லை. பின்னாடி இருக்கிறவங்க பிரசங்கத்தை கேட்கணும், அப்போதான் பேயெல்லாம் ஓடிப்போம். புரியுதா உங்களுக்கு? நீங்க முதல்ல இன்னைக்கு நம்பணும், உலகத்தில் இருப்போனிலும் உங்களுக்குள் இருக்கிறவ பெரியவர். அப்படி அவர்கள் விசுவாசிகள் நினைச்சதுனால என்ன பண்ணாங்கன்னு அந்த வசனமே சொல்லுது பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை நீங்க என்ன பண்ணீங்க? ஜெயித்தீங்க. எவர்களை? பேயி பிசாசு எதிர்க்கிறவங்க, பாவிகள், உலகத்துல நமக்கு விரோதமா வர்றவங்க, அவங்களெல்லாம் எப்படி நீங்க ஜெயித்தீங்கன்னா, உங்களுக்குள்ள யார் இருக்கிறதுனால நீங்க ஜெயித்தீங்க? இயேசு பெரியவர் இருக்கிறனால நீங்க ஜெயித்தீங்க. அந்த பெரியவர் உங்களோடு இருக்கிறனால தான் ஜெயிக்க முடிந்தது. ஏன்னா அவர் சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருக்கு ஒரு பெரிய தேவாலயமே கட்ட முடியாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் உங்க உள்ளங்கை அளவு, இந்த கையை மூணா இவ்வளோ பெருசா நம்முடைய ஹார்ட். நீங்க இப்படி கை மூணுங்களா, இவ்வளோதான் நம்முடைய இருதயமே. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமும் இவ்வளோ பெருசு தான், அவ்வளோதான் இருக்கும். அந்த இருதயத்துக்குள்ள இவ்வளோ பெரிய தேவன் இருக்கிறார். அப்ப இந்த பெரிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று யாரெல்லாம் நம்புறாங்களோ அவர்கள் ஜெயம் எடுப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்ல, அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவ பெரியவர். நீங்க ஜெயிக்கல, உங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவரால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த. ஆனால் ஒரு நாளும் நீங்க தனியா இருக்கிறீங்க நீங்க நினைக்கவே கூடாது. நம்ம ஒரு நாளும் நம்ம தனியாவே இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க அதுதான் இயேசு சொன்னாரு, நீங்க அனாதை ஆவது இல்லை. ஒருபோது நம்ம என்ன ஆகுறது இல்லை, அனாதைகள் ஆவதே இல்லை. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். உலகத்தில் இருக்கிறவங்க தான் அப்பா மரிச்சிட்டான், அம்மா மரிச்சிட்டான், அனாதைகள் அப்படின்னு அவங்களுக்கு பேரு.
ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற நீங்களும் நானும் அனாதைகள் ஆவதே இல்லை. ஏன்னா நமக்குள்ள தகப்பன் இருக்கிறார், நமக்குள்ள நம்மை ஆட்சி தேய்ச்சி நம்ம நடத்துகிற ஒரு தாய் நமக்குள்ள இருக்கிறாங்க, தேச்சரவாளர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லுவேன். நீ ஏன் பயப்படுற? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது கிடையாது. நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். மலைகளெல்லாம் போகலாம், குன்றுகளெல்லாம் போகலாம், ஆனால் உன்னோடு கூட செய்த உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கையோ மாறாதது, அதை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு நீங்கள் என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ, என்றைக்கு அதை நம்புறீங்களோ, அன்றைக்கு தான் அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் காண முடியும். புரிதல் ஒரு அலையிலியா சொல்ல, நீங்கள் எப்போதுமே பாஸ்ட் கொடுத்தே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஏதோ ஒரு ஊழியக்காரன் கொடுத்தே இருக்கிறாருன்னு நினைக்கூடாது. இயேசு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. எனக்குள்ளே இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால ஆண் என்று பெண் என்று இல்லை, அந்த பெரிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால நீங்க உலகத்தை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு அலையிலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம அதை எப்படி இந்த தேவனை கொண்டு நாம் என்ன செய்யணும் என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். அதே யோவான் 14:12 வாசிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், நான் பிதாவினிடத்துல போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன். பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பெரிய தேவனை விசுவாசிக்கணும். ஒரு அலையில சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பெரிய இயேசுவை விசுவாசிங்க, விசுவாசிங்க. படிங்க. நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இப்ப இயேசு செய்ததெல்லாம் நம்ம செய்ய முடியும், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பாத்தீங்களா, பெரிய தேவன் நம்மோடு கொடுக்கறனால இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்தாரோ அதெல்லாம் நாம செய்யணும். சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிங்க செய்யணும், நீங்க அதெல்லாம் செய்யணும். புரியுது உங்களுக்கு? அந்த அற்புதங்களை அதிசயங்கள் எல்லாம் நீங்க, ஏன்னா அதான் நான் சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வெறும் கையை தட்டுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் பயன்படுத்தக்கூடாது அந்த ஆவியானவர், அதுக்கு மட்டும் நினைக்கூடாது. புரியுதா? அது அனல் மூட்டி விடுவதற்கு, அது இன்னும் நம்மைக்குள்ள இருக்கிற தேவனை வளர்ப்பதற்கு, நாளுக்கு நாள் அந்த தேவனை வளரச் செய்து ஆண்டவர் செய்த கிரியைகளை நாம் செய்யணும். இயேசு சொன்னாரு, நான் செய்த கிரியைகளை செய்வான், இதிலும் இவைகளை பார்க்கிலும் பெரிய விஷயங்களை நீங்க செய்வீங்க. இதை விட பெரிய காரியங்களை நம்ம செய்யணும். அதனால தான் யாத்திராகமம் 14:31 வாசிங்களேன். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். பாருங்க, நம்முடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியா இருக்கணும்? மகத்தான கிரியை. இயேசுவுக்காக மகத்துவமானதை செய்யணும். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஒரு மனுஷனையும் நம்ம ரட்சிப்புல நடத்த மாட்டேங்கிறோம். இன்னும் நம்ம சர்ச்சில் சேரெல்லாம் காலியாகவே கிடக்குது, உள்ள எல்லாம் நிரம்பி வழிய மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த பெரிய இயேசுவை சீஷர்கள் படகுல தூங்க விட்டது போல நாமும் தூங்க விட்டுட்டோம். அவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு. அப்போங்கப்பா, நீங்களே கம்பெனியில் வேலை செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பண்றதுன்னு கொரன்னு தூங்கிட்டு இருக்கிறாரு. எல்லா இருதயத்தில் இயேசு தூங்கிட்டே இருக்கிறார், தூங்க விட்டுடும். ஆனா இந்த இஸ்ரவேல்ல என்ன சொல்ல பாருங்க, அவர்கள் செய்த மகத்துவமான கிரியையினால இஸ்ரவேலர் கண்டார்கள், அதான் இஸ்ரவேல்கள் பார்த்தாங்க. அதனால நாம செய்கிற கிரியைகளை இந்த சேவூர் சுற்றி இருக்கிற ஜனங்க பார்க்கணும். உங்களை, உங்க வீட்டில் நடக்கிற ஜபத்தை, உங்க மூலமா நடக்கிற அற்புதத்தை, உங்க மூலமா நடக்கிற பெரிய பெரிய காரியங்களை உங்க சுத்தி இருக்கிறவங்க பார்க்கணும். ஏன்னா இவங்க ஒன்றும் இல்லாமல் சர்ச்சுக்கு போனாங்க, வந்தாங்க, இடம் வாங்கினாங்க, வீடு கட்டிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, இவங்க வீட்டில் என்னென்னமோ நடக்குத கிரியைகள். இதை கிரியைகள், இயேசு உங்க மூலமா செய்கிற மகத்துவமான காரியங்கள். அவங்க உங்ககிட்ட கேட்கணும், ஏங்க நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறோம், நைட்டு தூங்கினா கடன்காரதான் கண்ணில் வரான், காலையில் ஏந்திருக்கிறதுக்கே எங்களுக்கு பிரியமில்லை, ஏண்டா விடுதுன்ட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படா சாகலான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீட்டில் கைத்தட்டி என்ன பண்ணுறீங்க, எப்படி பாட்டு பாடி அல்லையா தோத்துறோன்ட்டு சந்தோஷம் இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாகும்படி நம்ம கிரியை செய்யணும் நம்ம வீட்டில். அப்ப கிரியை செய்யும்போது என்ன நடக்க பாருங்க, அவங்க கண்டாங்க. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து, அப்ப என்ன பண்ணுவாங்க ஜனங்க, கர்த்தருக்கு உங்க மூலமா அற்புதம் அதிசயம் நடக்குதுன்னா ஜனங்க கர்த்தருக்கு பயப்படுவாங்க. கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து.
இந்த கடலை திறக்கிறதையும் கண்மலை பிளக்கிறதையும் கசம் தண்ணீர் மதுரம் ஆகுறதையும் இந்த பார்வோனின் சேனையை கடலில் போட்டு அமிழ்த்தினதையும் பார்த்த உடனே அவங்களுக்கு யார் மேலே பயம் வருது? கர்த்தர் மேலே பயம் வருது. இப்போ சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்முடைய கர்த்தர் மேலே பயம் வரணும்னா நீங்கள் உங்கள் கிராமங்களில் கிரியை செய்யணும். பேயை ஓட்டணும், பிசாசை ஓட்டணும். உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் நடந்து போனாலே பேயெல்லாம் அலறணும். ஏன்னா இது இந்த அம்மா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வருதேன்னு சொல்லி அது கத்தணும். ஐயோ நான் ஓடிடுறேன், இந்த ஊரை விட்டு ஓடிடுறேன், இந்த கிராமத்தில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நாம் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து கிரியை செய்ய ஒவ்வொருவரும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சுற்றி இருக்கிற ஜனங்க கர்த்தருக்கு பயப்படுவாங்க, உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க, எங்களுக்கு கீழ்ப்படிவாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவாங்க, ஆண்டவரை விசுவாசிப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இப்போ ஏன் மற்றவர்களை கர்த்தருடைய விசுவாசத்துக்குள்ள நம்ம கொண்டு வர முடியலன்னா நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தினால எந்த அற்புதமும் அதிசயம் செய்யல, எதுவுமே நம்ம செய்யாததுனால அடுத்தவங்க வரமாட்டாங்க. உங்கள் மூலமாக உங்கள் கிராமத்தில் உங்கள் வீட்டில் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கணும். நீங்களே பேயெல்லாம் துரத்தணும். உங்கள் வீட்டில் இருக்கிற பேயை நீங்களே துரத்தணும். மாஸ்டருக்குள்ளே இருக்கிற அதே ஆண்டவர் தானே எனக்குள்ளே இருக்காரு, வா பார்த்துடலாம். பொல்லாதாவி ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை ஆண்டவர் எதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னா நீங்கள் கிரியை செய்ய முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பேயை நீங்கள் தான் துரத்தணும், நீங்கள் தான் துரத்தணும். அந்த ட்ரைனிங்கை நீங்கள் எடுக்கணும். அப்போ தேவன் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க விரும்புகிறார், உங்களை கிரியை செய்ய வைக்க விரும்புகிறார், உங்களுக்குள்ள இருக்கிறேங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற அந்த பேய் பிசாசை விட பெரியவர் என்பதை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும், நீங்க வளரணும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது நீங்களே ஜெபிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்ட்டுக்கிட்ட வர்றது வெக்கப்படுவாங்க. பேய் பிடிச்சிட்டு ரொம்ப நாள் ஆனால் இங்கே வந்து ஜெபம் பண்ணுறது பாஸ்ட்டு தப்பாக நினைப்பார், பாஸ்டம்மா தப்பாக நினைப்பாங்கன்ட்டு வேறு பாஸ்ட்டுக்கிட்ட போகிறது, வேறு சர்ச்சுக்கு போய் நமக்கு தெரியாமல் போய் ஜெபம் பண்ணுறது, அது எங்கே போனாலும் ஓடாது. ஏன்னா ஆண்டவர் நீயே துரத்தணுன்றதுக்கு தான் உனக்குள்ளே வச்சிருக்கிறார். அது எந்த பாஸ்ட்டுக்கிட்ட போனாலும் ஓடாது. அங்கே போனால் ஓடின மாதிரி பண்ணோம். நீ வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டு வாசலை தான் நிற்கும், அது டபக்குன்னு பிடிச்சிக்கும். நீ எங்கே சுற்றினாலும் ஓடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீயே துரத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதுதான் கிரியை. இப்போ மோசே செய்த அந்த கிரியை பார்த்து மற்றவங்க கர்த்தருக்கு பயப்படுறாங்க, மற்றவங்க இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நம்ம சபை நிறைஞ்சு வழியணும், ஆத்துமாக்கள் பெருகணும்னா இதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். பெரிய தேவன் எனக்குள்ள இருக்காரு, ஆனால் நான் கிரியை செய்ய போறேன், நான் பிசாசை துரத்த போறேன், எங்க வீட்டில் ஒரு அற்புதங்களை நான் நடப்பித்து காண்பிக்க போறேன், எங்க வீட்டில் யாருக்கு என்ன வியாதி வந்தாலும் நானே ஜெபம் பண்ணி சுகமாக்க போறேன்னா சுத்தி இருக்கிற ஜனங்க பார்ப்பாங்க, அவர்கள் பயப்படுவாங்க. இந்த மனுஷனுக்குள்ள இவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிற கடவுள் இருக்க, இவங்க கடவுள் பெரிய கடவுள்ரா, ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குதுறான்னு சொல்லி அவர்கள் இயேசுவை விசுவாசித்து ஆலயத்திற்கு கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்க. சுற்றி இருக்கிறவங்களை அதை உற்சாகப்படுத்தும். நீங்கள் ஒரு அற்புதம் பண்ணிட்டீங்கன்னா சோர்ந்து போனவங்க, அவிசுவாசிங்க, அறியாதவங்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கர்த்தர்கண்டு எழும்பி பிரகாசிக்க பண்ணும் ஒரு அற்புதம். அது யாத்திராகமம் 14:31 வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ 1 சாமுவேல் 17:50 படிங்க. நீங்க ஒரு அற்புதம் செய்தா சோர்ந்து போனவங்க எப்படி உற்சாகம் ஆவாங்கன்னு அங்க இருக்கு பாருங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். பாருங்க, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பாருங்க, இப்ப கையில பட்டை இல்லை, ஆனா அங்க சவுலுடைய சேனையும் அந்த கோலியாத்தை கூட சண்டை போடணும், கோலியாத்தை கொல்லணும். அத்தனை பேரும் அவனை ஜெயிக்க முடியல, சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க. நம்ம சேவூர் சபை விசுவாசிங்க மாதிரி ஊழியமும் செய்யறதில்ல, ஆத்துமாதாய் பண்றதில்ல, ஜெபம் பண்றதில்ல, ஒன்றும் இல்லை, அப்படியே உட்காந்துட்டு முழிக்கிறாங்க. நமக்கே கஷ்டம், நமக்கே புடனே வலிக்குது, நமக்கே பேய் தொந்தரவு போனது அப்படின்னு இப்படியே தான் உட்காந்துருக்குறாங்க. தவிர அந்த கோலியாத்தை ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க, ஜெபம் பண்ணி கோலியாத்தை துரத்த மாட்டேங்கிறாங்க, அவனை விட மாட்டேங்க, எல்லாம் பயந்து உட்காந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒத்தையா யார் வர்றது? தாவீது அங்கே வரான். தாவீது வந்து என்ன பண்ணுறான்னா, இப்போ படிங்க,
ஆகையால் தாவீது பெலிஸ்தனில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உரையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். இவங்கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது, எது பாதுகாப்பு கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஒத்த ஒரே ஒரு அந்த கல் எடுத்து சுழட்டி அடிச்சான். அது கரெக்டா நெத்திக்கு உள்ளேயே போயிடுச்சு. போன என்ன பின்னாடி விழுகிற ஆளு முன்னாடி விழுந்தா செத்து போனான். இவன் முதலே சொல்லிட்டான், உன்னுடைய தலையை உன்னை விட்டு நான் வாங்குவேன்னு சொல்லிட்டான். சொன்னது போல கத்தி இல்லை, போய் அவன் மேல் நின்று அவனுடைய கத்தியவே எடுத்து அவனை தலையை துண்டாக்கி கையில் அப்படியே தூக்கிட்டு வரான். இப்போ இவன் இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான கிரியை செய்த அற்புதம் செய்ததுனால அங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்க. அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனான். அந்த எதிரிங்க அவனுடைய குரூப் இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த காரியத்தை பார்த்து முதல்ல ஓடி போனாங்க. நீங்க ஒரு அற்புதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எல்லா சாத்தானும் ஓடி போவான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுது. புரியுதப்போ உங்களுக்கு? உங்களை மோதி அடிக்கிற எல்லா சாத்தானின் கிரிகளை ஓடி போனோம்னா நீங்கள் ஒரே ஒரு அற்புதத்தை செய்து காண்பித்தா போதும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபித்து காண்பித்தா போதும். உங்ககிட்ட ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த செயலை நீங்கள் வெளிப்படுத்தி அவன் கையில் எடுத்தான் பாருங்க. தலையை பார்த்தோன்னே அத்தனை பேர் பின்னாடி உட்கார்ந்துருந்தா அவங்க எல்லாம் முதல்ல ஓடி போனாங்க. அடுத்தது பாருங்க, அதை விட அற்புதம் நடக்கும் பாருங்க. அப்பொழுது இப்ப இவங்க உட்காந்துருந்தாங்க பாருங்க, ரொட்டியும் பண்ணையும் சோறையும் தின்னுட்டு அவன் கடவுளையே திட்டிட்டு இருக்கிறான். இத்தனை பேருங்க ஆயுதங்களை வச்சுட்டு சோம்பேறிங்களா உட்காந்துருக்காங்க. யாரை போல? நம்மளை போலன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? வார பிரசங்க கேட்குறோம், வாரம் எல்லாம் பண்ணுறோம், ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு வர மாட்டேங்கிறோம். ஒரு மனுஷனையும் அந்த கோலியாத்தை முறியடித்து அவங்ககிட்ட இருந்து அந்த ஆத்மாக்களை கொண்டு வருகிற ஊழியத்தை செய்கிறது கிடையாது. அதே சவுளுடைய கூட்டத்தை போல உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டே இருக்கிறோம். இப்ப இந்த வேடிக்கை பார்க்குற இந்த சோர்ந்து போன இந்த கும்பலுக்கு இப்ப என்ன வந்துச்சு பாருங்க. இஸ்ரவேலும் யூதா மனுஷரும் எழும்பி இப்ப இவங்கெல்லாம் எழும்புறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இந்த செய்தி கேட்டு நானே எழும்புறேன்றவங்கிற ஒரு அருளையோ சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது உங்களுக்கு? இப்ப எழுப்பிட்டாங்க பாருங்க. இவ்வளவு நேரம் உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தானுங்க. என்னடா நடக்குது, இவன் இப்படி திட்டுறானே, நம்ம என்ன நடுங்கி உட்காந்துருந்தாங்க. இப்போ அவனை வெட்டி தலையை தூக்கி தாவீதை காண்பித்த உடனே அவங்களும் ஓடி போனாங்க, இவங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க பாருங்க. என்னமோ வில்லர்கள் மாதிரி இப்பதான் பெரிய என்னமோ யுத்த வீரர்கள் போல எல்லாம் எழுப்பிட்ட. பார்த்தீங்களா? ஒரே ஒரு அற்புதம் சோர்ந்து போயிருந்த அத்தனை பேரையும் தூக்கிடுச்சு. ஒரே ஒரு அற்புதம் நீங்க செய்யுங்க, உங்க குடும்பத்துல எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, உங்க ஊர்ல எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாத்திற்குள்ள ஒரு எழுப்புதல். அதனால தான் நம்ம சாட்சிகளை சபையில சொல்றது, இன்னும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இன்னும் அற்புதங்களை செய்கிறார், இன்னும் அதிசயங்களை செய்கிறார் என்பது உங்களுக்கு ஒரு எழுப்புதல் வரும்னு சொல்லி நம்ம அந்த சாட்சிகளை சொல்லுகிறது அதற்காக தான். இப்ப எழும்பணுன்னு அவன் கையை வெட்டி அவன் தூக்கணும்னு இந்த உட்கார்ந்து இருந்த சவுளுடைய இந்த ராணுவம் எல்லாம் எழும்பிட்டாங்க. எழும்பி என்ன பண்றாங்க பாருங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. இப்பதான் ஒரே சந்தோஷம், சிக்ஸ் அடிச்ச மாதிரி ஒரே கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. சந்தோஷம் ஆயிடுச்சு. பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் இப்ப பள்ளத்தாக்கு அவங்க ஓடுறாங்க இல்ல, பயந்துட்டு அவங்கள துரத்துறாங்க. பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். பாருங்க, இத்தனை நாள் எத்தனையோ நாள் அவன் திட்டிட்டு இருக்கிறான். டெய்லி காலையில வந்துருவான், சாயந்தரம் வரைக்கும் திட்டுவான், கெட்ட வாரத்தில் திட்டுவான், நம்ம ஆண்டவரை திட்டுவான், சவுலை திட்டுவான், எல்லாத்தையும் திட்டுவான். உணர்வில்லாம உட்கார்ந்து சப்பாத்தி சாப்பிட்டு இருந்தவங்க இப்போ தைரியம் வந்துச்சு. எங்கிருந்து வந்துச்சு? தாவீது செய்த கிரியை. ஒரே ஒரு ஆளை ஜெயித்தான், எல்லாம் எழும்பி அத்தனை பேரை துரத்திட்டு ஓடுறாங்க. வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார். எல்லாத்தையும் வெட்டி தள்ளினாங்க பாருங்க. ஒரு ஆளை வெட்டினா அவங்க எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு அற்புதம் உங்க வீட்டில் நீங்க செய்யுங்க, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாம் உச்சா கடைஞ்சிருவாங்க, எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரே ஒரு அற்புதம் உங்க கிராமத்தில் நீங்க செய்து காண்பீங்க, உங்க ஊர் மக்கள் எல்லாம் உங்க பின்னாடி சர்ச்சுக்கு வந்துருவாங்க. உங்க மூலமா பெரியவர் இருக்கிறார், எனக்குள்ள பெரியவர் இருக்கிறார்ன்றதை நீங்க செய்து காண்பிக்கணும். அதுதான் இயேசு பெரியவர் என்பதை நம்ம நிரூபித்து காண்பிக்கிற வழி. தாவீது அதை செய்து காண்பித்தான். விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தே, நீ எங்க ஜீவனுள்ள தேவனை எப்படி நீ நிந்திக்கலாம்? எப்படா எங்க கடவுளை நீ திட்டலாம்? வாடா பார்க்கலான்னு ஒரே அடி தான் அடிச்சான். பார்த்தா இவங்களை இப்ப எழும்பி உற்சாகமாயி அங்க எல்லா யுத்தத்துல இவங்க தோக்க வேண்டிய ஆட்கள் ஜெயித்துட்டாங்க. போயிட்டு நம்ம துரத்துறாங்க. கடைசி வசனம் வாசிங்க, அடுத்து 53.
இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு. எப்படி துரத்துனாங்க? மூர்க்கமாய். அதுக்கு முன்னாடி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? மூக்கு முட்டியும் சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. 3 வேளை சோறு வந்துடும். அங்க தாவீது என்னத்தை கொண்டு வந்தான்? சகோதரர்களுக்கு சோறுத்தை கொண்டு வந்தான். ஏற்கனவே மிலிட்ரியில கொடுக்கறது இல்லாம இவன் வேற வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கிறான். நல்ல மூக்கு மட்டி உட்காந்துட்டு சாப்பிட்டு இவங்களுக்கு இப்ப என்ன வருதா? மூர்க்கம் வருது. மூர்க்கத்தை பார்த்தீங்களா? உங்களுடைய கிரியை, நீங்க செய்கிற ஒரு அற்புதம் சோர்ந்து போன ஒருவனை உற்சாகப்படுத்தும். நம்புறவங்க ஒரு அலையிலே சொல்ல, நீங்க உற்சாகமா இருக்கணும். நீங்க அற்புதங்களை செய்யணும். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்றதை நீங்க காண்பித்தீங்கன்னா, இது போல சோர்ந்து போனவங்க, ஜெபம் பண்ணாதவங்க, உற்சாகம் இல்லாதவங்க எல்லாம் எழும்புவாங்க. சே, அவங்க ஜெபம் பண்ணி அப்படி அவங்க ஊர்ல நடந்துருச்சாமே, நம்ம ஊர்ல ஒரு ஜெபம், வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம், ஒரு அற்புதம் நடந்தா எல்லாம் வருவாங்க. கூட்டமா கிராமமா ரட்சிக்கப்படணும்னா இந்த பெரிய தேவனை பயன்படுத்தணும். புரியுதா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லாரு, என்னுடைய கிரியைகளுக்கு நீங்க கட்டளை இடுங்கன்றாரு. என்னுடைய பலன் இருக்குல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமா? கட்டளை இடணுமா? ஆண்டவருக்கு நீங்க கட்டளை இடுகிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவே இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு கட்டளை இடுங்கன்றார். வல்லமைக்கு சத்துவத்திற்கு கட்டளை இடுங்கன்றார். அப்படி நம்ம தாவீதை போல செய்து காட்டும் போது தான் சோர்ந்து போனவங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்க, பின்வாங்கினவங்க அவங்களெல்லாம் தூக்கி எழுப்பி இப்ப துரத்தி எங்க போனாங்க? துரத்தி பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார். எல்லா பொருளும் இப்ப இங்க வந்துருச்சு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 3 ஏக்கரை இடம் வரணும்னா இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா வராது. அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை ஒருவனுடைய அற்புதத்தின் மூலமாக அநேகரை நம்ம என்ன பண்ண முடியும்? உற்சாகப்படுத்த முடியும். உங்கள் மூலமாக நடக்கிற அற்புதத்தினால மற்றவர்களெல்லாம் உற்சாகம் அடைந்து பலனடைந்து அவர்கள் இயேசுக்கு பயப்படுவாங்க, விசுவாசிப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணதா கர்த்தர் நேரடியாக கிரியை செய்யாம பலவீனமாக நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் பெரியவர் என்பதை ஒண்ணுக்கு உதவாத நம்ம மூலமா வெளிப்படுத்த விரும்புகிறார். அத பெரிய கிருபை, அத பெரிய ஆண்டவருடைய அன்பு. ஒண்ணு இல்லாத நம்ம மூலமா அவர் பெரியவர் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்கு அந்த பெரியவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று நம்பணும். என்னுடைய எல்லாம் வச்சிலும் அவர் பெரியவர் என்று நம்பணும். ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 9:22 வாசிங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். பாத்தீங்களா? இப்ப நம்முடைய ஆண்டவர் மேல வைக்கிற அந்த விசுவாசம் முதல் நம்மை சொஸ்தமாக்கணும். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளுங்க, இயேசு பெரியவர் என்று நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வியாதியை விட அவர் பெரியவர் அப்படின்னு நீங்க நம்பணும். புரியுது? நகரோட அலையில சொல்லுங்க. உங்க கடன் பிரச்சனை விட அவர் பெரியவர், உங்க குழப்பத்தை விட அவர் பெரியவர், உங்க கண்ணீரை விட அவர் பெரியவர், உங்களை விட பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். இதை சொல்லணும். எல்லாத்திலும் பெரியவர். எவ்வளோ பெரிய வியாதி டாக்டர் உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் அந்த பெரிய வியாதியை விட யார் பெரியவர்? அதை நீங்க முதல்ல நீங்க நம்பணும். அதை முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும். டாக்டர் சொல்லியிருக்கலாம், இன்னும் 15 நாள் நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த 15 நாளில் செத்துருவீங்கன்றது நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் அதை விட பெரியவர் யாரு? அதை நீங்கள் முதல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். தாவீதினுடைய ரகசியம் அதுதான். கோலியாத் பெரிய ஆள், ஆனால் அவனுடைய மைண்டில் என்ன தெரியுமா? அவரை விட பின்னாடி நிற்கிறவர் யாரு? பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் யாரு? பெரியவர். அப்போ அவ்வளோ பெரிய உருவத்தை சின்ன கல்லுனால அடித்து அவர் க்ளோஸ் பண்ணா. அதே தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பெரிய பிரச்சனை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த பெரிய பிரச்சனையை விட நாம் ஆராதித்த தேவன் பெரியவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால தான் அந்த அம்மா கிட்ட சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது. இன்னொரு இடத்துல சொன்ன, விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு இயேசு பெரியவர். அது போல உங்க விசுவாசமும் பெருசா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாம் விட நம்ம இயேசு பெரியவர். அவர் இல்லாததை இருக்கிறவன் நம்ம பார்ப்பாரு, இல்லாததை கொண்டு உருவாக்குவார். நமக்கு ஒரு பொருளை உருவாக்கணும்னா ஏதாவது வேணும். இந்த பைபிளை உருவாக்கணும்னா பேப்பர் வேணும், அட்டை வேணும். ஆனால் ஆண்டவருக்கு ஒன்று வேண்டாம், அப்படியே உருவாக்குவார். செல்போன் உருவாக்கணும்னா நிறைய பொருள் வேணும், ஆனால் ஆண்டவருக்கு ஒன்றுமே வேண்டாம், இல்லாததிலிருந்து உருவாக்குவார். அப்படிப்பட்ட தேவன் பெரிய தேவன் இருக்கனால நமக்குள்ள ஸ்பாயிலாக இருக்கிற எல்லா சரீர அவயவங்களையும் அவர் உருவாக்க வல்லவர், பெரியவர் என்று என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கு இந்த சகோதரி போல உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். புரியுதுன்ற அலையிலேயே சொல்லுங்க. அதே போல மற்றவர்களுக்கு அற்புதத்தை நடத்தணும். மத்தேயு 15:28 வாசிங்க.
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்க, இப்ப யாருக்கு சுகமாகுது? மகளுக்கு சுகமாகுது. இப்ப மகளுக்கு சுகமாகணும்னா உங்க விசுவாசம் பெருசா இருக்கணும். பார்த்தீங்களா? நம்முடைய விசுவாசத்தினால முதல்ல நமக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டோம். அடுத்தது பாருங்க, நம்முடைய விசுவாசத்தினால நம்முடைய மகளுக்கும் மற்றவங்களுக்கும் அற்புதம் அதிசயம் நடக்குது. 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வந்தா, நீங்க எங்க வீட்டுக்கே வராதீங்க ஆண்டவரே, இங்கேயே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்க குணமானாரு, இங்க சொன்னாரு, அங்க குணமாச்சு. அதுக்கு காரணம் யாரு? இந்த 100க்கு அதிபதி. வீட்டுக்கே வேண்டாங்கிறாரு. அவ்வளோ பெரிய விசுவாசம். நீங்க இங்கேயே சொல்லுங்க, இங்கேயே ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்குண்டா இருப்பாரு. அதுதான் பெரிய விசுவாசம். நம்ம என்ன பண்றோம்? பாஸ்ட் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாருன்னு ஒரே நம்ம கஷ்டம், நம்ம குறையாவே இருக்கிறோம். அந்த மனுஷன் வீட்டுக்கே வராதீங்கன்றா இயேசுவை. நீங்க வீட்டுக்கே வராதீங்க, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அங்கே வேலைக்காரன் என்னவா? சுத்த சுகமாவா. சொன்ன மாதிரி ஆச்சா இல்லையா? ஆச்சுன்னவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதான் விசுவாசம். நமக்கும் அந்த பெரிய விசுவாசம் சுகத்தை கொண்டு வரும். அந்த பெரிய தேவனை விசுவாசித்தா மற்றவர்களுக்கும் நாம் சுகத்தை கொண்டு வர முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. எப்படி நம்ம செய்யணுன்றது பாருங்க. இதில் நீங்கள் பெரிதான காரியங்களை எப்படி செய்யணும் 4 வசனத்தை வாசி நம்ம முடிக்க போகிறோம். பாஸ்டமா ஜாமான். மத்தேயு 10:7-8. போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருடைய வேலை? பாஸ்ட் வேலை கிடையாது. அபிஷேகம் பெற்ற அத்தனை பேருடைய வேலை, சீஷர்களுடைய வேலை. போகும்போதெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் என்ன பிரசங்கிக்கணுமா? பரலோக ராஜ்யம் யாருக்காவது இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? உங்க பக்கத்துல இருக்கிற வேலை செய்யறவங்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நீங்க சொல்ல வேண்டியது இயேசு நல்லவர்ன்னு சொல்றதை விட பரலோக ராஜ்யம் சமீபம் இருக்குன்னு சொல்லுங்க. இயேசு வரப்போறாருன்னு சொல்லுங்க. இயேசு சொல்றாரு பரலோக ராஜ்யம் சமீபம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்க. பாத்தீங்களா? டாக்டர்ஸ் நம்மெல்லாம் என்ன அழகா இது எப்ப நடக்கும்? நீங்க அவர் பெரியவரா பார்த்தா தான் நடக்கும். நீங்களே அதை செய்யணும். வியாதியஸ்தரை சுகமாக்குங்க. குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க. பாருங்க, குஷ்டரோகி நீங்க சுத்தம் பண்ணுங்க. மரித்தோரை எழுப்புங்க. பாரு, எவ்வளவு பெரிய விசுவாசம் வேணும் இதுக்கு. மரித்தோரை என்ன பண்ணுங்க? எழுப்புங்க. சிம்பிளா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். சிம்பிளா சொல்றாரு, மரித்தோரை நீங்க என்ன பண்ணுங்க? எழுப்புங்க. பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசு எங்க நம்மளை தானே துரத்துதுன்னு உட்காந்துருக்குறோம். உங்க வீட்டுல இருக்கிற பிசாசுல நீ யார் துரத்தணும்? நான் தான் துரத்துறேன் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போய் வீட்டில் போய் சொல்லுங்க, இயேசு நாமத்தினால எங்க வீட்டை விட்டு ஓடிப்போ. தரித்திர ஆவியே, கடன் ஆவியே, இதெல்லாம் ஒரு ஆவிங்க. வருமானத்தை கெடுக்கிறது, எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதுக்கு ஒரு செலவை வைக்கிறது, இதெல்லாம் பிசாசுங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியாது, அது உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அதை அப்படி தடைப்படுத்திட்டே இருக்கு. நிறைய ஒரு பணம் அப்போ தான் சீட்டு போட்டு உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் வந்திருக்கும். பார்த்தீங்களா? அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு சிக்குன்னுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்னுவாங்க. அது அப்படியே போயிடும். நீங்கள் அப்போ தான் ஏதாவது 1 லட்சம் வச்சு ஏதாவது வாங்கலான்னு கனவு கண்டிருப்பீங்க, அது பொசுக்குன்னு போகும். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆவிகளை நீங்கள் தான் துரத்தணும். இயேசுவின் நாமத்தினால எங்கள் வீட்டுக்குள்ளே நீ கிரியேச்சர் ஓடிப்போ சாத்தான்னு. நாங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நாங்கள் கடன் கொடுக்குறவங்க, கடன் வாங்குறவங்க கிடையாது. எங்கள் வீட்டை விட்டு வெளியேறுன்னு நீங்கள் சொல்லணும். இதுக்காக எங்கேயாவது போகலாமான்னு நினைக்கூடாது. நீங்கள் சொல்லணும்னு ஆண்டரை எதிர்பார்க்குறார். நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, பாருங்கள் எல்லாம் ஓடி போகும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அநேகர் கடன் கொடுக்குறவங்கள கர்த்தர் மாற்றுவார். நம்புறேன்றவங்க அலையிலேயே சொல்லுங்கள். வியாதியை துரத்துங்க, பிசாசை துரத்துங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன ட்ரபிள் இருக்கோ அது எல்லாம் நீங்கள் தான் துரத்தணும். நான் சொல்ல பிசாசை துரத்துங்க. இலவசமாய் பெற்றீர்கள். இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காரு ஆண்டவர்? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. இலவசமாக எல்லாருக்கும் போய் கொடுங்கப்பா. எல்லாத்துக்கும் இலவசம். இது சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேருக்கு இலவசம். இது இலவசமாக பெற்ற வல்லமை, வரங்கள், கிருபைகள். அதை நீங்கள் இன்னிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். டாக்டர்னா ஒரு 4 பேர் கொண்டாதான் அப்புறம் நல்லா ஆப்ரேஷன் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? அதுபோல் நீங்களும் 4 பேர் வீட்டில் போய் வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணோம். நல்ல ஜெபம் பண்ணால் அவங்க செத்து போயிடுவாங்க. கவலைப்படக்கூடாது. நானும் பாஸ்டம்மா ஒரு தடவை ஆரம்பத்தில் எங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டு ஒரு CSI பிலிவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவர் கண்ணு தெரியாது. எனக்கு பயங்கர விசுவாசம். நான் இப்போ கவலைப்பட மாட்டேன். போய் நல்லா ஒரு ஜெபம் பண்ணி கண்ணை திறக்கணும், ஆயுஷ் நாள் பெருகணும், பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுநாள் செத்து போயிட்டாரு. அவங்க செத்து போகணுன்ட்டு என்னை கூப்பிட்டுருக்காங்க போல் இருக்குது. நான் கண்ணை திறக்கணும். அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சோர்ந்து போகக்கூடாது. சரியா? டாக்டர்னா 4 பேர் ஆப்ரேஷன் பண்ணி செத்த பிறகு தான் என்ன பண்ணுவாங்க? டாக்டர் ஆவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? பயப்படக்கூடாது. அவங்க செத்தாலே எங்கே போவார்? பரலோகம் போவார். அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் ஜெபம் பண்ணணும். நான் விசுவாசியாக இருக்கும்போது அப்படி தான் பண்ணுவேன். எங்கள் ஊரில் போய் பாட்டிங்க தாத்தாங்க யாரெல்லாம் படுத்திருக்காங்களோ ஒரே ஜபந்தான்.
சாகிறது சாகும், ஏந்திருக்குது ஏந்தி கவலையே பட மாட்டேன். அப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்து தான் ஆண்டவர் இவன் தான் நம்ம ஊழியத்தை கரெக்டாக நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டேன். புரியுது உங்களுக்கு? அதனால் ஆண்டவர் வந்து ஏதோ உங்கள் தலைமையில வல்லமையை வைப்பாருன்னு நீங்கள் காத்துட்ருக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தில் நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிங்க. சும்மா ஜெபம் பண்ணி விடுங்க. என்னைக்கு ஜெபம் பண்ணி கொடுத்து பாருங்கள், உங்கள் ஊரில் உங்கள் பெரிய எழுப்புதல் உங்கள் மூலமாக வரப்போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நான் சொல்லலை, இயேசு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவங்கள நடக்கும் அடையாளங்கள் யாவனே. அது ஒரு லிஸ்டே இருக்கா இல்லையா? எல்லாம் நீங்கள் செய்யலாம். சரி, அடுத்தது அப்போஸ்தலர் 3:3 வசனத்தை வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவனை 6-7 வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. பாத்தீங்களா? வெள்ளி பொன்னெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் கிடையாதுப்பா. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்கிட்ட இருக்கிறது உனக்கு தரேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். எழுந்த நடந்து குதித்து ஆலயத்துக்கு போயிட்டான். வெளியே பிச்சை எடுத்துருந்தான். ஆளு சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி. இந்த பெரிய கிரியைகளை நம்ம செய்யும்போது பாருங்க, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விசுவாசம், உற்சாகம், ரட்சிப்பு எல்லாம் வரும். இதை நம்ம செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 5:15-16 வாசிங்க. பிணியாளிகளை படுக்கையின் மேலும் பாருங்க, பேதுரு அப்படியே நடந்து வராரு. அப்ப என்ன செய்யறாங்க பாருங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் அவர்களின் சிலர் மேல் படும்படி. பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. அவனுடைய நிழல் பட்ட போதுன்னு ரோட்ல கொண்டு வந்து வச்சிடறாங்க. அவர் அப்படியே நடந்து போறாருன்னா, சும்மா ரோட்ல கொண்டு வந்து வியாதியாசில வச்சிடறாங்க. அவர் அப்படியே நடந்து போனேன்னு நிழல் பட்டான். அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். எல்லாம் ரோட்ல வச்சிடறாங்க. காய்கறி மாதிரி எல்லாம் படுத்திருக்காங்க வியாதியஸ்தர்லாம். இவர் அப்படியே நடந்து போறாரு, நிழல் படுது. என்ன நடக்குது பாருங்க. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளிலால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். நிழல் பட்டு என்னன்னாங்க? நிழல் பட்டு குணமானாங்க பாருங்க. இயேசு பெரியவரா சின்னவரா? பெரியவர் என்று ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ முதல்ல உங்களுக்குள்ள அந்த பெரியவர் என்ற அந்த விசுவாசத்தை இன்னைக்கு கொண்டு வாங்க. முதல்ல உங்களுக்குள்ள அற்புதம் நடக்கும். அடுத்தது உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். வல்லமை வரங்கள் உங்களில் பெருகும். உங்கள் சரீரத்தின் நிழல்பட்டும் அற்புதங்களை செய்ய நம் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல போய் பேசுனீங்கன்னா, அவங்களுக்குள்ள பிசாசு இருந்துச்சுன்னா அவங்க உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. நீங்கள் போங்க, நீங்கள் இன்னைக்கு எங்கள் கடைக்கே வராதீங்கன்னுவாங்க. அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். கடைசியா அப்போஸ்தலர் 9:39-40 வாசிங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பெரிய தேவனை நாம என்ன பண்ணலாம்? விசுவாசிப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வான். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அவ்வளவுதான், எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அதே பேதுருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம செய்ய 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 தான் சுற்றி இருக்கிற ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, கர்த்தருக்கு பயப்படுவாங்க, கர்த்தரை விசுவாசிப்பாங்க, கர்த்தர் பெரியவர் என்று நம்புவாங்க. ஒரு எழுப்புதலை நம்ம காண முடியும். புரிதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம இயேசு யாரு? பெரியவர். அவருக்கு நிகரானவர் ஒருவரும் கிடையாது. அப்போ உலகத்தில் இருப்போனிலோ உங்களுக்குள் இருக்கிறவர், அதை நீங்கள் உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்த்து நீங்களே பேசணும். விசுவாசமாக தாவீதை போல, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்கு சுகப்படுத்துங்க. நீங்கள் எங்கேயோ பார்த்து ஜெபம் பண்ணாதீங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறா, உங்கள் சரீரத்துக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறா. அவர் அனல் மூட்டி விடுங்க, ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவரை பேச விடுங்க.
அதனால வேதம் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் எண்ணிக்கை கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். உங்க மூலமாவே அவர் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி உங்க பிரச்சனையெல்லாம் அவரே முடித்து தருவா. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவன் பெரியவர், அவரை பயன்படுத்துங்க. நீங்க ஜெயம் எடுங்க, அநேகருக்கு ஜெயத்தை பெற்று கொடுங்க. ஒரு எழுப்புதலை காண கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. எல்லாரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேவன் பெரியவர். சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவ ஆலயத்திலும் பெரியவர். அப்படிப்பட்டதான பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதுபடி. அவ்வளவு பெரிய தேவன். அந்த தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் பெருசுன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவன் பெரியவர். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மகத்துவம் உள்ளவர். ஓ அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எதன் மீதெல்லாம் நீங்கள் பெருமையாக இருந்தீங்களோ அந்த பெருமையெல்லாம் ஒன்று இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். பெரியவர் பெரியவர் பெரியவர். நம்ம சொல்லணும், நான் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டுப்பா. நான் சிறுகணும், எனக்குள்ளே இருக்கிற பெருமைகள் ஒழியணும். என் தேவன் பெரியவர் என்பதை நான் அறியணும். ஓ கிராமத்தில் நான் வாழும்போது வசிக்கும்போது அது அவங்க நம்மை காட்டிலும் அவங்க பெரியவங்கன்னு நினைச்சிடும். நம்மை காட்டிலும் அவர்கள் ஆராதிக்கிறது பெரியது என்று நினைத்திரும். ஆனால் தான் நம்ம அவர்களுக்கு பின்பாக நம்ம கடந்து சென்றோம். ஆண்டவர்கிட்ட சொன்னல, எல்லாவற்றுக்கும் பெரியவர் நீங்க தான்ப்பா. ஓ எல்லாவற்றிலும் மேலானவர் நீங்க தான் ஆண்டவரே. தேங்க்யூ ஜி. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. அந்த தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். நாம் அனாதைகள் அல்ல, திக்கற்றர்கள் அல்ல. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர், நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருப்பேன். ஓ ஜீசஸ், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய தேவன் பெரியவரும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நாம, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. தாவீது 95ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவை நாம் இருதயத்தில் வைத்திருக்கிறோமே, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இந்த செய்திக்கு நேராக நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமையை பெற்ற நாம் அநேகருக்கு அது வெளிப்படுத்த வேண்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உங்க தலையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளுங்க, அதை விசுவாசிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. தேவன் ஜீசஸ், நன்றி 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 நன்றி. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் அதிகமாய் செய். நன்றி அப்பா. நாம என்ன கிரியை செய்து கொண்டிருக்கோம்? இன்னும் நாமே சோர்ந்து போயிருந்தா, நாமே பலனற்று இருந்தா, நாமே கடன் வாங்கி இருந்தா, மற்றவர்களுக்கு எப்படி நம்ம கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பா? ஆண்டோடு சொல்லுங்க, அப்பா நான் அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமா வைங்க. இந்த நான் ஆராதிக்கிறேன் தேவனுடைய மகத்துவத்தை நான் உணராம இருக்கிறேன்ப்பா. என்னை பலப்படுத்துங்க, மீண்டும் என்னை கட்டுங்க, மீண்டும் என்னை எழுப்புங்க, மீண்டும் எழும்பி பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. எழும்பி நான் பிரகாசிக்க ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அதை அநேகருக்கு வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. தாவீது கோலியாத் வாழ்க்கையில பார்த்தோம். தாவீது சின்ன மனுஷன், எல்லாராலும் கைவிடப்பட்ட மனுஷன்.
அவ்வளவு பெரிய பெலிஸ்தனாகிய கோலியாத்தை வீழ்த்த தாவீதுக்கு பலன் கொடுத்தது நம்முடைய தேவாதி தேவன். ஓ, அவருக்கு அவ்வளவு பலனை கொடுத்தார். ஏனென்றால் தாவீது கிட்ட இருந்த ஒரே ஒரு வைராக்கியம், என் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தேன் எம்மாத்திரம், என் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தேன் எம்மாத்திரம். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், மகத்துவமானவர், அவனை வீழ்த்த வல்லவர் என்பதை அறிந்திருந்தான். எனவே அவனை கொன்று போட்டான், வெட்டி போட்டான். கொன்று அவனை வெட்டி போட்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இரு என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. ஓ, நீங்க சும்மா ஸ்தோத்தரித்து இருந்தா போதும், தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தா போதும், தேவனையே நம்பி அண்டி இருந்தா போதும். யுத்தம் கர்த்தருடையது. உனக்காக யுத்தம் செய்ய வல்லவர் அவரே, உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவர் அவரே. ஜெயத்தை மாத்திரம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஜெயம் உங்களுடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வியாதியை கண்டு சோர்ந்து போயிருக்கீங்களா? உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இருக்கிற வியாதிகளை கர்த்தர் இப்போது சுகப்படுத்த போகிறார். அவருடைய குணமாக்கும் தழும்புள்ள காரணங்களை தொடப்போகிறது. ஓ, எல்லாம் நரம்பு நாடி தசைகளை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. கல்வாரி சிலுவிலே உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் வெறுமையாய் போவதில்லை. கல்வாரி சிலுவிலே உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன வார்த்தை வெறுமையாய் போவதில்லை. வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஓ, எல்லா வியாதியின் கூறுகளையும் முறிக்க வல்லவர். டாக்டர் வார்த்தையை விட இயேசுவின் வார்த்தை பெரியது. உங்க வியாதியை விட தேவன் பெரியவர். அதை பாருங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை பெரியதப்பா. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னீங்களே, நீங்க என்னை விட்டு விலக்கினதற்காய் நன்றி. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தை பெரியது. நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்க தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். மரண பயம் உங்களை நெருக்குகிறதா? நாளை காலை இருப்பேனோ இருக்க மாட்டேன் என்று யோசித்து இருக்கீங்களா? ஓ, கர்த்தர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன். பூரண ஆயிலே உனக்கு கர்த்தர் கட்டளையிட வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பூரண ஆயிலை தேவன் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஓ, இயேசுவின் வார்த்தை பெரியது, தேவனுடைய வார்த்தை பெரியது. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்போம். ஓ, ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நாம் விசுவாசித்த நாம் சுகம் பெற்றது மாத்திரமல்ல, அநேகரை சுகமாக்குகிற வல்லமை கர்த்தர் நமக்கு தருகிறார். அநேகரை உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார், உங்கள் கரங்களில் வைத்திருக்கிறார், உங்கள் நாவில வைத்திருக்கிறார். ஓ, தேங்க்யூ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் கரத்தில் வல்லமை வைத்திருக்கீங்க அப்பா, விசுவாசத்தோடு நான் ஜெபித்து அவர்களுக்கும் சுகத்தை வாங்கித்தர எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இப்பொழுது உங்கள் கரத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட நேராய் உயர்த்தி கொடுங்க. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உம்முடைய அபிஷேகம் குணமாக்கும் தழும்புள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தை தொடட்டும் ஆண்டவரே. யாருக்காக ஜெபிக்கிறார்களோ, யாரை தொட்டு ஜெபிக்கிறார்களோ, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி இருக்குது. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்து அநேகரை சுகப்படுத்த ஆலயத்துக்கு அழைத்து வர கர்த்தர் நீர் பாராட்டுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசுவாசம்தான் முக்கியமாக இருக்கு. விசுவாசத்தை ஜெபிங்க. என்னை பூசி ஜெபிப்பார்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். யாராவது பலவீனமாக உங்கள் கிராமத்தில் உங்ககிட்ட வராங்களா? இதுக்காக எண்ணெயை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. அந்த எண்ணெய், சாதா எண்ணெய் அவங்களே கொண்டு வரட்டும். அதை உங்கள் கரத்தை வைத்து ஜெபிங்க. அது கிறிஸ்துவின் ரத்தமாய் மாற்றும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தமாய் மாறும். கல்வாரி சிலுவையில் அந்த குடும்பத்துக்காக, அந்த நபருக்காக சிந்தப்பட்ட ரத்தமாய் மாறும். அது நிமித்த வல்லமை புறப்படும். அவர்கள் பூசும்போது, அவர்கள் தெளிக்கும் போது இயேசுவின் வல்லமை அவர்கள் காண்பார்கள். தேங்க்யூ. ஏனென்றால் நாம் இலவசமாய் பெற்றோம் அல்லவா? இலவசமாய் கொடுங்க. நம் வியாதியை தேவன் சுஸ்தமாக்கினார். நம்ம எல்லாம் நமக்குள்ள இந்த பிசாசுகளை துரத்த அவர் வல்லமுள்ளவராயிருந்தார்.
நாம் இலவசமாக பெற்றுக்கணும், அதை இலவசமாக மற்றவங்களுக்கு கொடுங்க. அந்த கிராமமே ரட்சிக்கப்படும், உங்கள் கிராமமே ரட்சிக்கப்படும், உங்கள் உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இயேசுவை அறிவார்கள், மனக்கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படும். அவர்களும் நீங்கள் போகிற இடம் எங்கே எங்களுக்கு நாங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வரோன்னு சொல்லுவோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான வல்லமைகளை உங்கள் மண்பாண்டங்களே ஆகிய உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பேது விசுவாசித்தான், எத்தனையோ சுகங்களை கொடுத்தார். வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்குது ஒன்றே ஒன்று தான்ப்பா, ஏசு கிறிஸ்து தான் இருக்கார். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவர் பேரில் விசுவாசம் வைத்து ஜெபித்த போது அவர்கள் எழுந்து நடந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம், வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அதே அளவு விசுவாசம் நமக்கு தேவை. மரித்தோரை எழுப்பினான் பேதுரு. தேவனோடு இருந்த சீஷர்கள் தான் நாம் எல்லாம். ஏசப்பாவுடைய சீஷர்கள். உங்களையும் என்னையும் கர்த்தர் சீஷராக மாற்றியிருக்கிறார். ஓ ஜீசஸ், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் சோர்ந்து குன்றி போயே காலத்தை கடைத்து விடக்கூடாது. பலவீனத்தின் ஆவியை துரத்துங்க, எல்லா வறுமையின் ஆவியை துரத்துங்க இயேசுவின் நாமத்தினால. எல்லா தரித்திரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால துரத்துங்க. ஓ கடன் படுத்துக்கிற ஆவியை துரத்துங்க. போதிய வருமானத்தை எல்லாம் வருகிற வருமானத்தை எல்லாம் செலவு பண்ணி மீதம் எடுக்கக்கூடாத அந்த ஆவியை துரத்துங்க இயேசுவின் நாமத்தினால. திரும்பி வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாத ஆவி, தரித்திர ஆவி நமக்குள்ள அதை துரத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை துரத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மனதை குடும்பத்தில் கெடுக்கிற ஆவியை துரத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் துரத்துகிறோம். எங்களை விட்டு ஓடிப்போ என்று கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை விட்டு ஓடிப்போ என்று கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் குடும்ப நண்பர்கள் உறவுகளை விட்டு ஓடிப்போ என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவனில் பெரியவர் ஆண்டவரே, பெரியவர் ஆண்டவரே. பெரிய கிரைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. மகத்தான காரியங்களை நீ செய்தது போல உம்மை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீது சின்ன மனுஷன், எளிமையான நபர் தான். எந்த உடல் ஆயுதமும் வெளியே போட்டுட்டு இல்லை, சாதாரணமாக போகிறார். ஆனால் அவனுக்கு வந்த புகழ் என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000. சவுல் கொன்றது 1000 தான், ஆனால் தாவீது கொன்றதோ 10000 என்று அநேக பெண்களால் போற்றப்பட புகழப்பட பாடத்தக்கதான ஒரு நபராய் மாறினார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஓ நீங்கள் எளிமையானவர்கள் உங்கள் கிராமத்தில் இருக்கலாம், ஒன்றுக்கும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், வறுமையில் நீங்கள் வாடிக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் உங்களை கொண்டு கர்த்தர் யுத்தம் பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர்களிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர்களிலும் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். ஆவியானவர் மகத்தான காரியங்களை உங்கள் மூலமாய் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் மாத்திரம் சொல்லுங்க. அப்பா நான் சிறுகணும், நீங்க என் நிமித்தம் பெருகணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பெருகணும், உம்முடைய புகழ் பெருகணும். என் கிராமத்தில் என் உறவுகள் மத்தியிலே உம்மை நான் போற்றி புகழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் பெரியவர். அந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு அதுதான். நான் உன்னை புதிதும் கூர்மையுமால பற்களுள்ள எந்திரமாக்குவேன். ஆண்டவர் உங்களை எல்லாம் நம்மை எல்லாம் ஷார்ப் பண்ண விரும்புகிறார். இதுவரை நம்ம மொக்கையா இருந்திருக்கலாம், ஷார்ப் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓ ஆண்டவர் நம்மை ஷார்ப்பாக்க விரும்புகிறார், கூர்மையாக்க விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை புதிதான ஒரு பாத்திரமாய் ஷார்ப்பா மாற்றுங்க ஆண்டவரே, கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் அப்படியே நம்மை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காய் நன்றி அப்பா. உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே சபையாக நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பாட, உம்மை தொழுது கொள்ள நீ தந்த இந்த பாக்கியத்துக்காய் நன்றி
செலுத்துகிறோம் அப்பா. இந்த செய்தியின்படி கர்த்தாவே ஆண்டவரே, நீ தேவாதி தேவன், நீ பெரியவர் என்பதை நாங்கள் எங்களுக்கு விளங்க பண்ணினீங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவனும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசிக்க பண்ணினீங்க ஆண்டவரே. எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரிலும் பெரியவர், நாங்கள் பெரிய காரியங்களை, மகத்தான காரியங்களை உமக்காக இந்த உலகத்திலே செய்து முடிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எங்களுடைய உடல் சோர்வுகள், எங்களுடைய பலவீனங்களையே குறித்து நாங்கள் கவலைப்பட்டு எங்கள் வாழ்க்கையை முடித்து விடாடுபடி ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் இருக்கிற பெரியவரை நினைத்து நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துறோம், பெருமையாக்குகிறோம். செய்தி கொடுத்த உடைய தாசனை ஆண்டவரே மறைத்து இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தனை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளுங்க, வருமானத்தை பெருக பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்கள் சபை மக்களையும் காத்து வந்தீங்க, நன்றி ஆண்டவரே. புதிய மாதத்துக்குள்ளாய் நுழைய போகிற உம்முடைய பிள்ளைகளை, திருச்சபை மக்களை கர்த்தனீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வருகிற மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய், பெருக்கத்தின் மாதமாய் ஆண்டவரே, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற மாதமாய், உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற மாதமாய் காணப்பட எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை